ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. பௌதீக நன்மை பெறுவதற்காக பந்தப்பட்ட ஆத்மா போலி சாமியார்களையும் யோகிகளையும் துறவிகளையும் மலிவான ஆசிகளை பெற அணுகுகிறான். ஆன்மீக உணர்விற்கு தங்கள் சொந்த வழிகளை உருவாக்கும் ஏமாற்றுக்காரர்கள் எப்போதும் இருக்கின்றனர். சில பௌதிக நன்மை பெறுவதற்காக பந்தப்பட்ட ஆத்மா இது போன்ற போலி சாமியார்களையும் யோகிகளையும் துறவிகளையும் மலிவான ஆசிகளை பெற அணுகுகிறான். ஆனால் அவன் ஆன்மீகமான அல்லது பௌதிகமான எந்த ஒரு நன்மையும் அவர்களிடமிருந்து பெறுவதில்லை. இக்காலத்தில் மந்திர தந்திரங்கள் செய்யும் ஏராளமான ஏமாற்றுக்காரர்கள் இருக்கின்றனர். தங்கள் அடியவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த அவர்கள் தங்கத்தை கூட உண்டாக்கி காட்டுகின்றனர். அவர்களின் அடியவர்களும் அவர்களை கடவுள் என்று நம்புகின்றனர். கலியுகத்தில் இது போன்ற ஏமாற்று முதன்மையாக இருக்கின்றது. அதனால்தான் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் உண்மையான குரு யார் என்று பின்வருமாறு விளக்குகிறார். சம்சாரதாவாவை வீடலோகா திராணாய காருண்ய கனாகனத்வம் பிராப்தஸ்ய கல்யாண குணார்ணவஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். பௌதிக உலகில் எரியும் நெருப்பான வாழ்க்கை போராட்டத்தினை அணைக்கக்கூடிய குருவை ஒருவன் அணுக வேண்டும். மக்கள் ஏமாற விரும்பி மந்திர தந்திரம் செய்யும் யோகிகளிடமும் சுவாமிகளிடமும் செல்கின்றனர். ஆனால் மந்திர தந்திரங்கள் பௌதிக உலகின் துன்பங்களை போக்குவதில்லை. கடவுள் ஆகுவதற்கு தங்கத்தை உண்டாக்கும் சாமர்த்தியமே அடிப்படை என்றால் டன்னாக தங்கத்தை தன்னுள் வைத்திருக்கும் இப்பிரபஞ்சத்தின் எஜமானரான கிருஷ்ணரை ஏன் கடவுளாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது? முன்பே குறிப்பிடப்பட்டிருப்பது போல் தங்கத்தின் நிறமானது சதுப்பு நிலத்தில் தோன்றும் ஒளியுடனும் மஞ்சள் நிற மலத்துடனும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் தங்கத்தை உண்டு பண்ணும் குருக்களிடம் ஒருவன் கவர்ச்சி அடைய கூடாது. மாறாக ஜடபரதர் போன்ற பக்தரை அடைவதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். ஜடபரதர் ரகுகண மகாராஜாவிற்கு நன்கு உபதேசித்ததினாலேயே அவர் உடற்கருத்திலிருந்து விடுதலை பெற்றார். போலி குருவை ஏற்றுக்கொள்வதனால் ஒருவன் மகிழ்ச்சி பெற முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் அறிவுறுத்தி உள்ளபடி ஒரு குருவினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் காண்டம் அத்தியாயம் 3 பதம் 21 தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமத். வாழ்வின் உயர்ந்த நலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஒருவன் ஓர் உண்மையான குருவை அணுக வேண்டும். அப்படிப்பட்ட குரு பின்வருமாறு விளக்கப்படுகிறார். ஷாபதேபரேச்ச நிஸ்நாதம். இவர் போன்ற குரு தங்கத்தையோ அல்லது ஏமாற்று மொழிகளையோ உண்டாக்குவதில்லை. இவர் வேத ஞான முடிவுகளில் கரை கண்டவராக இருப்பார். வேதைச்ச சர்வைர் அகம் ஏவ வேத்ய. இவர் பௌதீக மாசுக்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று முற்றிலும் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டிருப்பார். இவர் போன்ற குருவின் தாமரை திருவடிகளின் தூசியினை பெறும் திறனுடையவனாக ஒருவன் இருந்தான் என்றால் அவனின் வாழ்க்கை வெற்றி பெறும். இல்லையேல் அவனுடைய வாழ்க்கை இப்பிறப்பு மறுபிறப்பு இரண்டிலும் குழப்பமுறும். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 5 அத்தியாயம் 14 பதம் 13 பொருளுரையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.